அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இன்னைக்கு நாள் 88 100 நாள் ஒழுக்கமா இருக்குதுல. இன்னையில இருந்து என் வீடியோ பொறுமையா உட்காந்து இவ்வளவு நாள் பார்த்தவங்க எல்லாருக்கும் டெய்லி காலையில ஒரு உம்மா தரலான்னு இருக்கேன். என்னோட வீடியோவை உங்களோட பொண்ணான நேரங்களை செலவு செஞ்சு கொஞ்சம் பாக்குறீங்க. அதுக்கு என்னால முடிஞ்சது ஒரு உம்மா. இன்னும் யாராச்சும் அந்த ஃபாலோ பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாம் பிரஸ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி அண்ணன் உங்களை வந்து சந்திச்சு ஒரு உம்மா தந்துட்டு போவேன். சரியா? ஓகே. இப்ப நம்ம மேட்டருக்கு வருவோமா? கொஞ்ச நாள் முன்னாடி இந்த கோழி கடை வாரத்துல ஒரு நாள் பூட்டுன்னு இருந்தேன். ஆனா இன்றைய நாள் அந்த நாள் இல்ல. இருந்தும் பூட்டி இருக்கான். ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல, ஒரு டிசிப்ளின் இல்ல அந்த கோழி கடைக்காரன்ட்ட. அவன்கிட்ட இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஒரு ஒழுக்கமா இருக்கிற பையன் டெய்லி வந்து கோழி வாங்கிட்டு இருக்கான். அவனுக்கு வேண்டியாச்சும் அவன் ஒழுக்கமா இருந்திருக்கலாம். இப்போ என் மண்டை என்ன சொல்றான்னா, நீ வேற கடையில போய் கோழி வாங்கினா 120 ரூபா 130 ரூபான்னு, அதுக்கு நீ போய் பீஃபே வாங்கிடலான்னு. அதுக்கு நான் இப்ப என்ன சொல்றேன்னா, அதுதான் சரின்னு சொல்றேன். யாருல இவன் டெய்லி பீஃப் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், இவனுக்கு வேற வேலையும் ஜோலியும் கிடையாது அப்படி நீங்க நினைக்கவே கூடாது. ஒய் ஐ ஹேவ் a solid reason for that. கம்பேரிட்டிவ்லி கோழியை கம்பேர் பண்ணும்போது பீஃப் சமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பீஃபை தடவி குக்கர்ல போட்டேன்னு வைங்களா, 8 விசில் தான். மதியத்துக்கும் நைட்டுக்கும் சாப்பாடு ரெடி. இதுவே கதாநாயகன் வைங்களா, அவனை மதியத்துக்கு தனியா சமைக்கணும், நைட்டுக்கு தனியா சமைக்கணும். ஏன் மதியமே சமைச்சு வச்சிட வேண்டியான கதாநாயகனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல என்ன எதுவும் ஊத்தாம சமைக்கிறது, நைட் வர வச்சிருந்தா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் ப்ரோ பீஃப்லாம் டெய்லி சாப்பிட்டு அலர்ஜி வரும் ப்ரோ அப்படின்னு கேங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அப்படிலாம் ஒண்ணுமே வராது. அதுக்குன்னு சமைக்கிற விதம்லாம் ஒண்ணு இருக்கு. சும்மா எண்ணெயில எல்லாம் முக்கி பொரிச்சு பீஃப் எடுத்து சாப்பிட்டுட்டு ப்ரோ நான் டெய்லி பீஃப் சாப்பிட்டேன் எனக்கு இப்படி வந்துட்டுன்னு சொன்னா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் சாப்பிடுற பீஃப்ல எல்லாம் ஒரு துளி எண்ணெய் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. வரட்டா? ஒழுக்கம் முக்கியம் மக்களே.